காட்டு பாக்குறவங்க எங்க ஊர்ல எங்க தெருவுல நான் பேசுறேன். என்ன மின்னால விட்டு பின்னால அத போறப்பனுக்கு மனைவி நம்ம யாதவார் கூட்டத்துக்கு தலைவி யாதவார் கூட்டத்துக்கு மனைவி யாதவார் கூட்டத்துக்கு மனைவி தலைவி அத போறா பாரு. அவன் முகத்துல மொழிக்கூடாது. அவன் புள்ள இல்லாத வரடி. ஆமாண்டா இனாரு. ஆமா வரடி. என்ன தெரியும்? என்னத்த வரடியா? என்ன பெரும்பேர் வரடினா சித்த பேர். ஏய் வரடி. புள்ள இல்லாத வரடின்னு சொல்லுவாங்க. ஆமா புள்ள இல்லாத பாவிவ. அவன் முகத்துல விழிக்கூடாதுன்னு ஒரு மஞ்சள் தண்ணிக்கு போக முடியாது, ஒரு கல்யாணத்துக்கு போக முடியாது. அப்படியே போனா கூட எங்கன்னா ஓரமா நின்று இருப்பேனே தவிர மின்னு போய் ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஆமாண்டா எல்லா பேரும் கருத்து கொட்டுவாடு என்ன பிள்ளைன்னு கேள்விப்படுறேன் வச்சு கொட்டுவாங்க தான் கேள்விப்படுகிறேன். ஆமா ஆமாண்டா கருத்து கொட்டுவாடு. கருத்து கொட்டுவாடு கருத்து கொட்டுறது பயிர், கருத்து கொட்டுறது பேச்சு. ஓடி போட காண்டவனுக்கு வந்துருங்க. அப்ப நீ புள்ள இல்லாமதான் இருக்கிறியா? ஏண்டா நீ புள்ள இல்லாமதான் இருக்கிறியா? இவன் கேக்குற வார்த்தை என்னடா புள்ள இல்லாம இருக்கிறியா? ஏம்மா புள்ள இல்லன்னு சொல்றானே இல்லாம இருக்குன்னு கேக்குறானே எது தெரியுமா? உன்கிட்ட வந்து தனியா வந்து துணியா வந்து சேனியாக பாக்குறேன். இந்த வயசுல எல்லாம் பூரா நாத்தாங்காலே விளைஞ்சு நீ வைத்தியக்காரனாரு பைத்தியக்காரனாரா? டேய் பிள்ளை இல்லாத இருந்து ஆமா அப்படி பேசுறாங்க ஒரு சமயம். ஆனா இப்போ யாரும் பேச முடியாது. பேச முடியாது. சுடுகாட்டுல இருந்து ஒரு குழந்தை அது உயிராய் போச்சுன்னு அந்த குழந்தைய தந்தைய கையில கொடுத்தாங்க. ஆமா அந்த பையனுக்கு பேரு பலராமன் பேர் சூட்டினேன். அந்த பையன் பலராமன் வந்த நேரம் நானும் எங்க வீட்டுக்காரரும் சந்தோஷமா ஒண்ணு சேர்ந்து உருண்டு பேரண்ட பெட்ரூம் நாஸ்தி பண்ணி சொன்னா போது ரெண்டாவது அதெல்லாம் நடக்காம புள்ள பேசுவாங்க. மாத்தாடே அதனால டேய் 10 மாசம் 300 நாள் சுமந்து எங்க எப்ப பயிரை வச்சிருந்து ஆமா அழகான ஆண் குழந்தை. ஆமாண்டா அது மட்டும் இல்ல அந்த குழந்தை கையில சங்கு சக்கரம் சங்கு சக்கரம் பொதவானம் பட்டாசு அம்மா தானே சொன்ன சங்கு சக்கரன்னு சங்கு சக்கரமா 3 கால கம்மியா ஒரு வர கம்மியா அந்த பகவானுடைய சங்கு சக்கரனானா அந்த குழந்தைய நீல கலர். ஆமா அப்படி இல்ல மாமரத்தில் மா துளிர் விட்டு இருந்தா அந்த மா துளிர் பலவித கலர் கொடுக்கும். மான் துளிர் பலவித பலவித கலர் கொடுக்கும். அந்த மாதிரி இப்ப பிறந்திருக்கக்கூடிய என் பிள்ளை ஒரு செய்தி தெரியுமா? அந்த பையன் பிறக்கும் போது ஆமாண்டா எல்லாருமே மூர்ச்சி ஆயிட்டோம். எல்லாருமே எங்க நாட்டுல இருந்தவங்க பூரா பேரும் என்கிட்ட இருந்தவங்க எல்லாம் பூரா பேரும் மருத்துவத்தில் இருந்து மொத்த பேரும் ஆமா அப்படி நான் மயக்கமான பிற்பாடு குழந்தை பிறந்தபடியால் மருத்துவச்சி சொல்றா யசோதை உனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குமா? இது மாயமா பிறந்த குழந்தை. நாம எல்லாம் மாய்கியா கீழே விழுந்துட்டோம். என்ன மாய்கியா கீழே விழுந்துட்டோம். அப்புறம் பிறந்து கொண்ட இந்த குழந்தை. அதனால இந்த குழந்தையா முத பேரு மாயவா. கை நறுக்கு நறுக்கு போக்குதுற பையா. நம்ம வந்து இது சபரிமலைக்கு வந்துடும். இன்னைக்கு அந்த பகவானுடைய புண்ணியத்துல அந்த பகவான் பிறந்த ஒரு நேரம் இந்த கோவிலை கட்டி குடமுழக்கு கும்பாபிஷேகத்தை நடத்தணும். மறுபடி வந்து ஒரு வாரம் ஆட்ட ஆடணும். ஒரு வாரம் நைட்டு 10 மணில தாம்பரம் வாங்கிட்டோம். இவன் மட்டும் தானாடும் சொல்லியாச்சு நாம வாங்கியாச்சு. ஆமா கால் கேட்டு கோயில் கடற்கரை போட்டு நாடகமா வச்சா கரகாட்டமா
அப்படி நான் மாயிகையா பிறந்தபடியா அது மட்டும் இல்ல நாம எல்லாரும் கண்ணை மூடிட்டோம். நாம கண்ணை மூடி இந்த குழந்தை பிறந்தபடியா இந்த குழந்தைய கண்ணா 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 அப்படின்னு பேர் சுட்டினாங்க. ஆனா இன்னைக்கு யாராவது பார்த்து இவ புள்ள இல்லாத வரைக்கு ஒரு காய் துப்ப முடிஞ்சாலையா சொல்லுடா சொல்ல முடியுமா? எவ்வளவு ஊர்ல இந்த மீனை விட்டு பின்னால போற சொல்லுவாங்க இனிமேல் யாரும் முன்ன விட்டு பின்ன பேச மாட்டாங்க. முன்ன விட்டு பின்ன பேச மாட்டாங்க. ஒரு சக்கல் ஒரு சாண்ட போட்ட பையன் கூட எவன் பேசக்கூடாது. பேச முடியுமா? பேசக்கூடாது. சிங்காரம் பேச கூட நடக்க சரி போகட்டும். ஏண்டா என் பிள்ளைகளை பாத்தியா நீங்க? பலராம கண்ணோட பார்த்தியா? நாங்களே இப்பதான் வேலைக்கு போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்தோம். என்ன வேலைக்கு போன? யார வேலைக்கு? இல்லடா இந்த பெரிய பையன் கொஞ்சம் சின்ன பையன் துடுக்கு யார் சின்ன கண்ணன் அது எதனா ஒண்ணு செய்துட்டு பெரிய பையன் மேல வச்சு விடுது. அண்ணன் மேல வச்சுட்டு. ஆமா ஆமா அது பிஸ்கா பிஸ்கான்னு முழிக்குது போயேன். அப்புறம் யாரா போனா கிண்டத்தை மேல கை வைக்குது. அதான் அண்ணன் மேல கை வைக்குது. எதனா ஒண்ணு சொல்லிவிட்டு நீ மவன சின்ன பையன் தப்பு பண்ணிட்டு அண்ணன் மேல பைய வச்சுட்டேமா. அதான் நீ பாத்து என் பையனை பாத்தியா? என் பையனை பாத்தியா? என் மணி பாத்தியாமா? மணி பாத்தியாமா? குட்டி மணி பாக்கல என் மணி பாத்தியாமா? யாரா அது பாத்தியா? அவன் பையனை பாத்தியா? பாத்தியா? நீ பாத்து தூங்கிருந்தா எப்படி தெரியும்? எப்படி கேட்டோம் கேட்டா என்ன பாக்குது பாக்கலன்னு சொன்ன அம்மா நீ பாத்தியாடா? என் பையனை பாத்தியாப்பா? பையன் பேரு பல நாளா நான் ஒரு கிசு தர மாட்டேன். நீங்க கண்டீர்களா? இப்ப திருவண்ணாமலை 5 மணி ட்ரெயின் போகுது. என் கண்மணி கண்ணானை அது தெரியுதா? இந்த செட்டி தேர்ல பாருமா. செட்டியார் தெரியுமா? ஆமா அங்கதான் கோழி குண்டு விளையாடுவான். எப்ப இருந்து பெருமா? ஆமா கண்ண பண்றாமனா? ஓ அந்த செட்டியார் தெரியுதா? ஓ பையன் சின்ன பையன் இருக்க பாரு கண்ணா. அங்கதான் அதிகமா பிரிண்ட் புடிச்சு வச்சிருக்கான் செட்டியார் தெருவுல. கூட்டாளி அப்படியா? ஆமா ஓ செட்டியார் அம்மாவே என் செந்தல் வர பாத்தீங்களா?
செஞ்சாரு ஏண்டா செட்டர் தெருவா தேய்ட்டுண்டா ஏமா ஓ ஒருவேளை அந்த ஐயர் தெருக்கு என்ன போயிருப்பானா ஐயர் தெருவா கண்டிப்பா அங்கதான் போயிருப்பா. ஐயர் தெருவே ஏன் போவான் அங்கதான் பண்ணியா இருக்கிறாங்க. ஐயர் தெரு ஐயர் தெரு பக்கத்துலயேம்மா அந்த பிவாலம் செடியில அந்த வழியெல்லாம் போய் ஆகணும். அப்படியா சரி எது கூப்பிடுறேன் அப்புறம் என்ன அடே கண்ணா இப்படி கூட வருவா நான் கூப்பிடுறேன் பாரு கூப்பிடு கட்டா கூடுவோம். அடே கண்ணா அப்படியே நிறுத்துறா சொல்லி கூப்பிடு அட வாடா டேய் டேய் அட மாத்தால அந்த குளத்து மேல போட்டுடுவாமா டேய் லூஸ் கூப்பிடு தெரியுதுங்க. நான் கூட்டம் உடனே டான் வந்து நிப்பான். ஆமா அம்மா அவ்வளவு க்ளோஸ். எங்க போனாலும் க்ளோஸ். இவன் கூட போறவங்கள டைகாளி அம்மா அடே கண்ணா ஆனா உங்க அம்மால அந்த ஆலமரத்தை பொந்துக்குள்ள வச்சுக்கிட்டா யாரும் வந்துருக்கேம்மா ஏமா மத்தல சூப்பரா கூடுவான் பேபான்னு இப்படிலாம் கூட்டா கோவப்பட்டு ஓடியா டக்குன்னு கண்ணா கண்ணா நம்ம புள்ள வரல கேக்குது. ஆமா 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 நம்ம புள்ள குரலு கூத்துல வசனத்துல குத்துவராக்கு நம்ம புள்ள குரலுக்கு போலீஸ்காரன் கண்ணா எங்க பார்க்க எங்க வர சீக்கிரம் உனக்கு இல்லாத பாலா உனக்கு இல்லாத சோறா உனக்கு இல்லாத லட்டா உனக்கு இல்லாத ஜாங்கிரியா உனக்கு இல்லாத தயிரா உனக்கு இல்லாத மோரா அதான அம்மா ஒரு பக்கத்துக்கு 10 லிட்டர் வச்சுக்கிறாங்க. ஆமா ஒரு பக்கம் ஐயோம்மா அடுப்பு பானையில வச்சுலம்மா குண்டால அத சொன்னேம்மா. இந்த பக்கத்து அடுப்புல ஒரு அந்த பக்கத்துல ஒரு இந்த பக்கத்துல ஒண்ணு இந்த பக்கத்துல ஒண்ணு. கண்ணா நீ வாப்பா நீ வா இத வந்தனம்மா நீ கண்ணன் வந்துட்டு நான் தேவராணி ஓடிவிட்டேன். ஒரு வேஷத்துல நீ நாட்டு பிடிக்கிறது இல்லையா? ஏதோ ஒரு வேஷத்துல இல்லையா பின்னா ஐயோ புள்ள கிடைக்கணும் அதுக்காடி ஓடி பிடிக்கிறாங்க. ஏமா போயிட்டா ஏன் அந்த பையனை பார்த்து என் நண்பன் இருக்காம யாரு அவன் எங்க போனாலும் தெரியல காணுமே. யாரு உன் நண்பன்? அவன் எந்த நண்பனா இருக்க நீ வேடா நீ வெளியே வரா நீ அம்மா வருஷமா பாப்பா அந்த பூமதி எக்கச்சக்கமா பேசுறாமா. ஆமா பேசவே மாட்டேன். நீ வாப்பா நீ வருமா வா அம்மா வந்துட்டா வந்துட்டா எங்க வந்துட்டா அங்கே நின்னு வந்துட்டேன்னா அம்மா வாடா சீக்கிரம் இத வந்தனம்மா நீ கண்ணன் அம்மா வணக்கம்
அம்மா கோகுல சிகாமணிய கோபால கண்ணா நல்ல பாட்டு போட்டு போலாம். அம்மா இது ஏன் என்னாச்சு? என்னாச்சு உனக்கு தம்பி? அம்மா ஏன்பா? என்னம்மா எங்க போயிருக்காரு ஏன்பா? ஏன் எங்க போயிருக்காரு? யாரு? யாரு நீ பாக்கிறியா? யாரு சொல்லிட்டு கேளா? அம்மா எந்த அண்ணன் எங்கம்மா? என்னதா? அண்ணா அண்ணா எங்க போயிருக்காரு? அட கண்ணன் ஏமணி வந்தா உன்னோட தனம் வந்தா இல்லையே என் கூட வாங்கிய அண்ணன் எங்க போயிருப்பாரு? ஒருவேளை நான் சாரி ஸ்டேஷன்ல பார்த்தேன். ஓ பரசுராம் ஐயா, அவன் பரசுராம் இல்ல பரசுராம் மாய்ச்சம் பாரு பாவி. ஐயோ எங்க அண்ணன் நீ பத்தியா தெரியலையே. அது பெரிய புள்ள, எனக்கு அதிர்ஷ்டமான புள்ளை அம்மா எனக்கு அது. ஆமா அடே அடே பலராமா, இது எனக்கு தெரியும். என்ன அவன் எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். எங்க போனா? நம்ம விஜி கிட்ட தான் போயிருப்பான். எங்க ஊசி போட்டுக்குவான். ஆமா ஊசி போட்டு எதுக்கு எங்க போயிருப்பான்? ஆமா வாழ்த்தால போயிருந்தோம்னா குளுக்கோஸ் ஏறுதுடா, குளுக்கோஸ். ஓ ஏ பலராமா, நம்ம விஜி லேபுக்கு தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். பலராமா கால் வந்தா தலை வந்த கைப்பிடி தலை வந்துச்சு. காட்சி பலராமா யாவன் எங்க பாருக்கா? பலராமா சரியா பேசாது. செவன் நீ வாயில வை, மறுத்து வச்சுக்கிட்டேன். நம்பி வந்துட்டானா? செவன் நீ வாயில வைக்கிறது சூத்துல வச்சுட்டு இருக்கிறான். சரி சரி குழந்தை குழந்தை பேசும். அண்ணன் கூப்பிடுங்கம்மா. பண்றாமா தம்பி வந்துட்டாண்டா. ஆமா அதோ ரெண்டு பேரும் படுத்து தூங்கி இருந்தோமா? ஐயா ஐயா தம்பி போய் எழுப்பாத வந்துட்டானே. சரி நீ வாடாஜி பாப்பா. ஏய் எங்க மருந்து வந்துட்டா? ஓ என்ன அப்படி சிரிக்கிறீங்க நீங்க? ஐயோ ஐயோ
என் பிள்ளைக்கு என்ன அப்படி சிரிக்கிறீங்க நீங்க? என்னது? என்னது? இப்பதான் உங்களுக்கு எல்லாரும் சிரிப்பா இருக்கா? அதுவே தெரியா? அம்மா சீக்கிரம் கூப்பிடுங்க. சரி அவன் வந்த அதிர்ஷ்டம் தான் இந்த புள்ள போறது தெரியுமா உங்களுக்கு? உங்க சிரிக்கிறீங்க என் பிள்ளைய பத்தி நீங்க பண்றாமா? ஏன்டா போய் மறந்துட்டா? ஏன்டா வரமாட்டா? ஓ நீ வந்து பாரு. கேள்வி கண்ணடிக்குதா? கேளு கேளு கேளு. ஏமா அந்த கேள்வி பார்த்து கேளுமா. அது எந்த கேள்வி ஒண்ணு பார்த்து கண்ணடிச்சு கேள்வி? நொல்லியாக்கிற கேள்வி கண்ணடிச்சு பார்த்து காட்டி சரியாப்பா? கூற பண்ணி முக்கிட்டு மண் எடுத்து சுற்றி ரெண்டு பேரும் அடுத்து ரூம் போனா பத்து தூங்கணும். ஆமா போய் பார்த்தா வந்துட்டேன். நீ மாதிரி ஏன் போய் பார்த்தா நீ எழுந்துருக்கல நான் வந்துட்டேன் அம்மா பார்க்க. ஐயா துன்பமா போச்சு. நான் ஒரே ஒரு புள்ள பெற்று ஏடா பேசுறீங்க? தம்பி பையன் போட்டு போட்டு அடிக்கிறான்னு சொல்லு. தம்பி பையனை கேட்க மாட்டேங்குது. திருவண்ணாமலைக்கு போவாங்க. திருவண்ணாமலைக்கு போவாங்க. ஆமா திருவண்ணாமலைக்கு போனா அப்பா புண்ட வடை வாங்கிட்டு வருவாரு. ஒண்ணு கொடுக்க மாட்டான். ஆமா அம்மி பையா குஞ்சு பிடிச்சி குஞ்சு பையன் எழுதிட்டான். இந்த மாதிரி புள்ளி பெற்று வச்சுன்னா ஐயா பூரா பேர் கேவலமா நினைக்கிறாங்க. போகுது ஒழுங்கா கட்டி வர மாட்டான். சொட்ட சரி வா அது அவன் கண்ணா அண்ணா அண்ணா அண்ணாடா அம்பி நம்பிதான் பொண்ணுதான். நான் எழுப்பி பார்த்தேன் நீங்க வரல, அதனால அம்மா பார்க்க நான் வந்துட்டேன். அப்பதான் உச்சா விட்டு வந்தேன் நானு அப்படின்னு நீ சொல்லிட்டு கோச்சிக்கிறீங்க. தூக்கம் வந்துட்டா கொஞ்சமா குடிச்சாதானே பால் தாயிடும். அம்மா விடுறாங்க நான் விட்டேன். அம்மா குடுக்குறாங்க. சொல்லுப்பா ஒண்ணு இல்லம்மா என்னமோ என் புள்ள பழகி என்ன வேணும் சொல்றான். ஒண்ணு இல்ல வாமா எனக்கு பெரிய புள்ள மேல தான் எனக்கு ரொம்ப ஆசை. ஆமா அண்ணாரு போடுறாங்கம்மா. ஒண்ணு பார்த்தா கண்ணார் போடுறாங்க. எப்படி உனக்கு தெரியும்? உனக்கு எப்படி தெரியும் கண்ணார் போடுறாங்க? இல்ல அண்ணாரு போடுறாங்களா? நான் போய் விட்டா அந்நியாட்டம் வருது. கட்டியாவ போகும் கருத்துறா என் புள்ள பாவம். ஏண்டா இந்த சுனோ கொஞ்சம் கம்மியா போச வேண்டியது தானே?
வாசல் வருது அதான் அதிகமா வச்சுக்கணும். சரி பரவாயில்லை. சரி, சரி, சரி. சரிப்பா. ஆமாம்மா. ஆமா சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லையே இன்னும் இல்லம்மா அடி அடிக்குதா. ஐயோ ஐயோ கண்ணே பண்றாமா அம்மா. கண்ணா அம்மா. பசித்த மக்களா புசித்துக் கொள்ளுங்கள். ஆடா ஆடா ஆடாது ஆடா பண்றாமா என்னடா ஆடா ஆடாது ஆடா அம்மே ஓடு ஓடு அடிக்குற அம்மி மேல ஓடு கண்ணா பரம் எந்த நேரம் பாரு அவன் அடிச்சிட்டு அடிச்சு சும்மா சும்மா அடிக்காத அம்மி மேல அடிக்க வர அம்மி மேல அடிக்க கூடாது. பாரி அம்மா காட்டியா அம்பி அம்மா ஓ அம்பி மேல அடிக்க கூடாது. அப்பா அம்பி அண்ணா அம்மா அடிச்சாங்களா? அம்மா ஆச்சு நானு அம்மா அடிச்சிருக்கா அடிக்கிறியா? சரி சரி சரி. அரிசி அடிக்குதுமா. ஓ அரிசி அடிக்குதா? பசி எடுக்குதா சரி சரி சரி. உனக்கு இல்லாத பாலா உனக்கு இல்லாத ஒழுங்கா நடந்து வரணும். ஆமா ஏன் ஒழுங்கா நடந்து வரணும். அவன் ஏன் அவன் நடைய பாத்தியா? யார் நடையா? அவன் எப்படி நடந்து வரான் பாரு. ஏமா அம்பி வேண்டிதான் அறக்கு தெரியல. ஆமா என்ன தம்பி பையன் நடக்க தெரியல நீ நல்லா நடக்கிற எப்படி நட ஆமா நான் இழுத்து நடப்பேன். எப்படி நட? இழுத்து நட மிலிட்ரி. ஓ ராணுவம். இத பார்த்தா எங்க அண்ணன் எட்ட போயிட்டாரு கம்பெனி. எப்படி எப்படி நான் இழுத்துக்கு போட்டா எங்க இழுத்துக்கு ஓரா போறா அந்த பேர் நடந்து இல்ல. நீ நடந்து காட்டு பண்ணி வராமா பரவாயில்ல நீ நடந்து காட்டு நீ ஆறா 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 அது துப்பாக்கி பிடிக்கிறாரா? சரி 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 ஆமா சரி வாங்க ஆமா உங்களுக்கு வேண்டிய பால் தயிர் மோர் எல்லாம் சரிம்மா. வச்சிருக்கேன் நாங்க நிறைய சாப்பிட்டுருக்கோம். நிறைய சாப்பிட்டு அவனுக்கு ஜீரணமே ஆகல. அவனுக்கு எங்கன்னா விளையாடினாதான் அவனுக்கு ஜீரணம் ஆகும். விளையாட போறீங்க ஆமா விளையாட விளையாட போயிட்டு வரோம். நேத்து அப்படித்தான் அந்த பக்கத்து விட்டு முனிய மாவனை யாரும் அடிச்சுவா அவன் புள்ள தலை மேல கொட்டு சேர்றா அம்பி பையன் ஏம்பா நான் கொட்டல அந்த கொட்டலாம். அவன் சண்டைக்கு வரல முடியுமா கேட்டு பாரு. என்ன பண்றாமா பையன் அம்பி பையன் குஞ்சு கடிச்சிட்டான். ஆமா இடம் வாயை கொடுத்துட்டு எதனா உதவாங்க கிடக்குது இது அம்பி பையன் தான் ஆண் இல்ல. நீ சண்டைக்கு போகலாம் அம்மா, அண்ணனுக்கு கேவலமா பேசுனாங்க. ஆனா தான் அவனை அடிச்சிருந்தாங்க. அப்படியா அந்த பையனை உன்னை கேவ போய் சொல்றான் ஏமாத்துறான். அம்பி பையன் ஆயிட்டான். சரிம்மா அவனுக்கு. என்ன வாட்டமா பேச சரிம்மா சரி சரி சரி. நான் சொல்றதுக்கு கள்ளக்கப்படி சூதுவாதி இல்லாதவன் பண்றாம அது அண்ணானா அண்ணாதா? அம்பினா அம்பிதான். அண்ணா நீ அம்மா கிட்ட போட்டு கொடுக்கலாமா? அம்மா காண்டிக்கு வரல. நீ செல்ல பிள்ளை. சரி 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 விளையாட போறீங்க விளையாடிட்டு வரேன்னு சொல்ல அவங்க வாயில. அம்மா அப்படி ஏச தெரியுமா? பேச தெரியல ஆமாண்டா என் பிள்ளை நீ மட்டும்தான் இலக்கணமா பேசுவேன் ஆமா அந்த அகராதிலாம் நிறைய படிச்சிருக்கான் தமிழ். ஆமா பையன் கட்ட ரசி அண்ணா போலாமா? அது உதட்டு வேற பிடிச்சி முத்த அண்ணா வந்துட்டோம். நம்ம என்ன விளையாட்டு விளையாடலாம்? ஆமாண்டா என்ன விளையாட்டு விளையாடலாம்? என்ன விளையாட்டு விளையாடலாம் சொல்லு. அம்பியா அண்ணா கொக்கு பிடிக்கலாமா? கொக்கா கொக்கு போய் எப்படி பிடிப்பேன்? ஒரு ஏரியாடா தெரியலையே. அம்பியா அண்ணா நம்ம வீட்டுல என்னைக்கு என்ன நம்ம வீட்டுல வெண்ணெய் இருக்கு, நெய் இருக்கு, அம்பி பால் இருக்கு, தயிர் இருக்கு. வெண்ணெய் எடுத்துக்கிட்டு
எண்ணெய் காலையில எடுத்துன்னு வயக்காட்டு போகணும். வெண்ணெய் எடுத்துக்கிட்டு வயக்காட்டுக்கு காலையில போகணும் நிலத்துக்கு. அப்படி போயிட்டா கொக்கு அரிசி மேல ஆறியா உட்காந்துருக்கும். கொக்கு பிடிக்கிற ஐடியா. சரி, கொக்கு அரிசி மேல ஆறியா காலையில சாரியா உட்கார்ந்து இருக்கும் நிறைய. அப்ப போயிட்டு எண்ணெய் எடுத்துன்னு போயிட்டு கொக்கு தலையில அப்படியே கொஞ்சம் வச்சுட்டு ஓடணும். அந்த கொக்கு தலையில கொஞ்சம் வச்சிடறோம். ஆமா, சரி, வச்சுட்டு அதுக்கு தெரியாம மரத்து மேல ஏறிக்கணும். மரத்து மேல ஏறிக்கிறோம். மரத்து மேல ஏறிக்கினா சூரியன் முளைத்து உச்சியில வருவான். ஆமா, உச்சில வந்தா வெயில் சுள்ளுன்னு அடிக்கும். ஆமா, அடிச்ச உடனே அந்த எண்ணெய் உருகி அந்த தலையில இருக்கிற வெண்ணெய் உருகி கொக்கு கண்ணை மூடிக்கும். வெண்ணெய் கண்ணை மூடிக்கினா அப்ப போய் நம்ம கொக்கு பிடிச்சுக்க வேண்டியதான். இங்க வாங்க காலையில போயிட்டு அந்த கொக்கு தலையில வெண்ணெய் வைக்கணுமா? அப்ப புடிச்சா வாங்க. அப்பதான் கொக்கு கண்ணு தெரியுங்க. வாங்க, கொக்குக்கு கண்ணு தெரியும். அதெல்லாம் விடு, நான் ஒரு விளையாட்டு சொல்றேன். நம்ம வீடு கட்டி விளையாடுவோமா? வீடு கட்டுறதா? வீடு எனக்கு கட்ட தெரியாதா? நான் கட்டுறேன். தெரியுமா? நான் கட்டுறேன். கட்டு பாப்போம். வாங்க வாங்க. அண்ணா சின்ன வீடு கட்டுவோம், சிறப்பா விளையாடுவோம். 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 பெரிய வீடு கட்டுவோம், பெருமையா விளையாடுவோம். பெரிய வீடு கட்டுவோம், பெருமையா விளையாடுவோம். இந்த வீடு உன்னது, இந்த வீடு என்னது. இந்த வீடு உன்னது, இந்த வீடு என்னது. இந்த வீடு உன்னது, அந்த வீடு என்னது. அந்த வீடு உன்னது, அந்த வீடு என்னது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டுறேன் அந்த வீட்டு வீடு நல்லா இல்லைன்னு சொல்லு, அழகா கட்டுறேன். காலால் நீட்டு மதிக்கலாமா? சரி சரி, நீ பெரியவன். என்ன வீடுக்கு என்ன ஐடியா பண்ணலாம்? என்ன விளையாட்டு விளையாடலாம்? என்ன விளையாட்டு அண்ணா? அப்பா அம்மா விளையாட்டு விளையாடலாமா? அப்பா அம்மா விளையாட்டா? ஆம்பரியா பொண்டாட்டி. ஆம்பரியா பொண்டாட்டினா? ஆமா, ஆறு பொண்டாட்டி, ஆறு ஆம்பரியா. நான் ஆம்பரியா, நீ பொண்டாட்டி. நான் கொண்டாட்டா இருந்தா அப்பா போய் அம்மா எப்படி அடிக்கிறாங்களோ, போட்டு போட்டு விட்டுறாங்களோ, அத போல என்ன வந்து அடிப்பேன். அடிக்க மாட்டேன். நான் அடிக்க மாட்டேன். அடிக்கூடாது. ஆமா, பேருக்குதான். நீ பொண்டாட்டி, நான் உமாட்டியும். சரி, நீ அம்மா போலவே வீட்டுல சமையல்லாம் செய்து வீட்டை சுத்தமா செய்து வச்சுக்கணும். நான் அப்பா போல போயிட்டு ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு வரேன். என்ன சொல்ற? போய் சமையல் செய்ய. போய் வா, போய் வா, போய் வா. யாரா கேட்கிறோம்? வீட்டுக்காரன் வந்திருக்கேன். வீட்டுக்காரன் வந்திருக்கேன். வந்துட்டியா? தண்ணி எடுத்துக்கோ. அவ்வளவுதாங்க எடுத்துன்னு வர. அம்மா எப்படி அப்பாவுக்கு தண்ணி எடுத்து வருவாங்க பொம்பளை போல. ஓ, அண்ணு மாரியா? அதை போல வரணும். வா வா வா. சாப்பாடு செய்து வச்சிருக்கியா? என்ன சாப்பாடு செய்து இருக்க? உட்காரு. வா உட்காரு. என்ன செய்திருக்காளோ உட்காருடா. உட்காரு. அப்பா இருக்கு, அம்மா இப்ப பிச்சுக்குவாங்களா? எவ்வளவு ஆச்சாரமா உட்கார்ந்து பரிமாறுவாங்க சாப்பாட்டை. அதை போல
அந்த மாதிரியா? அந்த மாதிரி தான். சாப்பாடு போடு செஞ்சிருக்கியா? இந்த ஓடு சோறு இது சோறு. இந்த ஓம்பு இது குழம்பு. இந்த கசம் இது ரசம். அதான் இந்த பொரியல் இது பொரியல். இந்த அப்புறம் இது அப்பளம். இந்த அரை வடை. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. வேற எதுவும் இல்லையா? தொட்டுக்க. இந்த ஓட்டாக்குது ஓட்டா எழுந்து. 5 வரையா சாப்பிடுங்க. எழுந்து. ஐயோ வரையா எழுந்து. எழுந்து. இந்த சாம்பார்ல கொஞ்சமாக உப்பு இருக்குதா? ஏவன் அடிக்கிறா அது எப்படி சாப்பிடுறது? உப்பு அதிகமா போட்டு சாப்பிட்டா உப்பிரியா? அதனால அரை உப்பு. சரி முன்னுட்ட வேற என்ன படுத்த போறோம்? சாப்பிடும் சாப்பிடும். 5 வரையா சாப்பிடுங்க. அண்ணா சாப்பிட்டா? நல்லா சாம்பார் செய்து வச்சிருக்கியா? இங்க வாங்க. சாப்பிட்டா? சாப்பிட்டீங்களா? என் அண்ணன் கண்ணால் பார்க்க இதோ மன்னன் திங்க தீர்க்க. இதோ அண்ணன் கண்ணால் பார்க்க இதோ மன்னன் திங்க தீர்க்க. இதோ மன்னன் திங்க தீர்க்க. என்னப்பா என்னடா ஆச்சு? என்னப்பா தம்பிக்கு என்னடா ஆச்சு? என்ன சொல்றதா? அண்ணு ஆறு ஒன்றான் பண்றாங்க சிப்போ. என்னமோ என் பிள்ளைக்கு ஆகி போச்சாங்க. நான் என்னமோ சொல்ல வரான்னு மண்ணை தானே தின்றான். அட போட கண்ட அழுது விட்டா பையன் நானு. அண்ணு ஆறு ஒன்றான் கேட்க வேண்டி தருவனா? கேள போட்டோ அடிக்கிறான். போட்டோ அடிக்கிறான். எங்க இருக்கப்ப கண்ணா? வா ஆடுறேன். வா காட்டு. மண்ணை திட்டாடா? அவன் ஆறு ஒன்றானா? என்ன என்ன போட்டோ அடிமா. ஐயோ ஐயோ அண்ணாமா அவன் மண்ணை தின்னும் போது கேட்க வேண்டி தானே நீ? அவன் ஏன்னா போட்டோ அடிக்கிறான். போட்டு அடிக்கிறான். போட்டு அடிக்கிறான். வர வர கொஞ்சம் விவரமா பேசுறான் என் பையன். பரவாய் கண்ணா. வைடா. அடிமா. அப்படி போய் அடிமா. அடி பேர் அடி. கண்ணா கண்ணா என்ன பேசவே மாட்டான்றா? ஆனா அண்ணு ஆய் வரையா வச்சுக்கிறான். மண்ணை வாய் நிறைய வச்சுக்கிறான். ஐயோ 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 ஐயோ. நீ வெண்ணை ஒண்ணோ வாயினாலே நீ வெண்ணை ஒண்ணோ வாயினாலே இந்த மண்ணை வாரி மண்ணு தின்ன காரணம் தான் நீங்க பெற்று வச்சுக்கிற புல். நம்ம பசங்க பூரா மண்ணு தின்ற காரணம். இல்லன்னா மண்ணு தின்னாதுங்க. இவன் மண்ண வேலைதான் இல்ல. அண்ணு தின்றால்தான் அசங்க உஞ்சில வந்து அண் மாட்டிக்கிட்டு. இப்ப உஞ்சில மண் மாட்டிக்குமா?
மண்ணு அசம் குஞ்சில விளையாடும் போது மாட்டு அதை பத்தி ஆ. பரவாயில்ல கண்ணா மாட்டாதா? தாரேன் அவனுக்கு தெரிஞ்சு அவன் சொல்றான் ஒரு பொழுது ஏய், ஆறுமா மண்ணை தின்னாதான் சொல்ல வேண்டித்தானே அவன் ஏடா போட்டோ அடிக்கிறானா போட்டு அடிக்கிறான் கண்ணா அண்ணன் பாலா ராமன் கேட்டான் நீ அடிக்க போகலாமா கண்ணா அண்ணன் பாலா ராமன் கேட்டான் அடிக்க போகலாமா கண்ணா நீ அடிக்க போகலாமா கண்ணா என்னடா பாய் ஆய் தெர சொல்லுமா ஆய் தெர சொல்லு வாயை திறக்க சொல்லுமா ஆய் வரையா வச்சுக்கிறான் ஆய் வரையா வச்சுக்கிறான் ஆய் நிறைய அரிமா அரிமா அடிமா அது மேல அரி கேக்கடா அல்லுனா வாய் தர வாய் நிறைய மண்ணை வச்சிருக்கப்ப உடனே வாய் தரடா ஹாய் வாய் தரடா ஐயோ கண்ணா தாரா அண்டம புவியும் கண்டேன் ஆகாயம் அதுவும் கண்டேன் இந்த எண்டிசை புவனம் கண்டேன் இந்த எண்டிசை புவனம் கண்டேன் அப்பா இரே லோகம் கண்டேன் இந்த தொண்டர்கள் வாழ கண்டேன் இந்த தொண்டர்கள் வாழ கண்டேன் தொகை நான சோலை கண்டேன் மண்டலமல்ல கண்டேன் அரிமாயவாய நிலச்சிப்பா அப்பா அம்மா இது என்ன ஆச்சரியம் கண்ணன் மண்ணை தின்று விட்டான் என்று வாயை திறடா கண்ணா என்று என் பிள்ளை அடித்தேன் அவன் வாயை திறந்த உடனே ஐயோ அண்டத்தை கண்டேன் இந்த புவியை கண்டேன் ஆகாயம் கண்டேன் எண்டிசை புவனம் கண்டேன் ஈரேழு லோகத்தை கண்டேன் இந்த தொண்டரெல்லாம் வாழ கண்டேன் என்னை போல் தோகை அசோதையும் கண்டேன் அங்கு ஒரு அசோதையும் இருப்பதா கண்டேன் பலராமா உன்னை போல் ஒரு பலராமனையும் அங்கு கண்டேன் ஆமாம்பா ஆணு கொடுமா ஆயல எரீரா உண்மைதான்டா கண்ணா உண்மைதான ராமகனி உன்னை போல் ஒரு பலராமனும் தெரிகிறான் அப்பா அது மட்டும் இல்ல இதோ நிற்கின்றானே கண்ணன் இந்த கண்ணனை போல் ஒரு கண்ணனும் அங்கு இருக்க கண்டேன் அப்பா கண்ணே அப்பா வர சிரித்து போச்சாடி எனக்கு நீ மகன் இல்லை கண்ணா இல்லப்பா நீ இந்த இந்த மக்களை எல்லாம் உன்னுடைய வாயிடமாக உன்னுடைய குஸ்தினிடமாக வைத்து காக்கக்கூடிய கடவுள் என்று நினைக்கின்றேன் கண்ணா அதனால் எனக்கு நீ பிள்ளை இல்லை மண்ணை தின்று விட்டான் கண்ணன் என்று உன்னை அடித்து விட்டேன் கண்ணா அதனால் எனக்கு நீ பிள்ளை இல்லை அப்பா எனக்கு நீ கடவுள் எனக்கு நீ தெய்வம் அதனால் உன்னை கையை திண்டி அடித்து விட்டேன் கண்ணா ஒரு கால் விழுந்து கும்பிடுகிறேன் கண்ணா என்னை மன்னித்து விடு கண்ணா அம்மா ஏப்பா நீ கண்ட காட்சிகள் அனைத்தும் மறக்க கடவுள் மாதவா ஐயா போன ஜென்மத்தில் தசரத சக்கரவர்த்திக்கும் கோசலை அம்மனுக்கும் ராமனாக பிறந்து
வாலியை வதைத்தேன். வதத்து. அப்ப வாலி கேட்கிறான், ஆ. ஏ ராமா, ஆமா. ஒரு குற்றமும் ஒரு பாவமும் ஒரு தீங்கும் செய்யாமல் உன் பானத்தினால் என் உயிர் போக போகின்றது. ஆமா. அதே போல் ஆ. அடுத்த ஜென்மத்தில் ஜபத்தில். என் பானத்தினால் உன் உயிர் போக வேண்டும், அந்த வரம் கொடுக்க வேண்டும் என்று வாலி கேட்டான். ஆஹா. அப்படியே வரமளித்தேன். ஆ. அப்ப வாலி கேட்கிறேன், ஆ. வாலி, வாலி. அடுத்த ஜென்மத்தில் நீ என்னை கொல்லக்கூடிய சாட்சி நான் கேட்கிறேன். ஆ. அவன் சொல்றான், ஆ. அடுத்த ஜென்மத்தில் உன் தாய் உன் பாதத்தில் வணங்குவாள், ஆஹா. அதுவே நான் உன்னை கொல்லக்கூடிய சாட்சி. ஆ. அப்படின்னு வாலி எடுத்துரைத்தான். ஆ. அந்த வாலியினுடைய வார்த்தை வார்த்தை. என் தாய் யசோதையின் பாதத்தில் வணங்கிவிட்டார். பணிந்திருக்கிறது. ஆஹா. ஆனால் என் தாய் கண்ட காட்சிகள் அனைத்தும் ஆ. மறக்க கடவுது. ஓஹோ. சொல்றேனா? அம்மா, கண்ணா, அம்மா, ஏம்பா, அம்மா, இங்க வாங்க. ஆமா. அம்மா, சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லையே. நாபலமா. என்னது? நாபல. அம்மா இன்னும் சாப்பிடல. என்ன ஐயா புள்ள? இந்த மூக்க சிந்துறான்னா கேட்க மாட்டேங்கிறான் பையன். கன்றாய். அது ஒழுங்கா செஞ்சு சொல்லானா, இல்ல அடிச்சு போட்டுருவான் அப்புறம். சரி நீ போயிட்டு இங்க பாரு. உங்களுக்கு பால் நம்பது வச்சிருக்கேன், வேண்டிய சாப்பிட்டுட்டு இங்க பாரு போய் நீங்க நிம்மதியா தூங்குங்க. போயிட்டு வரேன். போ, போ. அவனை சொல்லி அனுப்பு. என்ன நீ தென்னை மேல படுத்தா கீழே வந்து கிடக்குறதா நீ? அது மேல அள்ளி விடுறான். அள்ளி உள்ள மேல வாத்தா. தள்ளி தள்ளி வரானா. ஓ தள்ளி விட்டு. இவன் எனக்கு படுக்க இடமே விட மாட்டான். பாரு வாடா. உன்னை படிக்க வைக்கணும்னு சொன்னா உன்னை வக்கீலுக்கு தானே படிக்க வைக்கணும். விவரமா பேசுவ பாரு போய். கோர்ட்ல வாதம் பேசலாம்னு வச்சுக்கோ. அதே ஜட்ஜ் உடனே தீர்ப்பு எழுதுவார். ஓட்டை எடுமா அண்ணா. ஓ என்ன ஒரு ஓட்டை எடு. கொஞ்சம் போட்டோ எடுக்கிறதா? நிறைய பேர் எடுத்து வச்சுக்கிறாங்க. போடா. நான் என்ன சொல்றேங்க, ஏன் என் புள்ளி பார்த்து அப்படி சிரிக்கிறீங்க? நீங்க என் புள்ளி போட்டோ எடுத்து உங்க வீட்டுல மாட்டுங்க, ஒரு திருஷ்டி வராது. ஐயா ஆனா யா அண்ணார் போட்டுருவாங்க. கண்ணு போட்டுருவாங்க. சரிமா? ஓ திருவரங்கநாதனே வந்திடு, திருவரங்கநாதனே வந்திடு, திருமகள் கடாட்சமும் தந்திடு, திருவரங்கநாதனே வந்திடு, திருமகள் கடாட்சமும் தந்திடு, கராவின் உயர்வதை கடவுளே கஜேந்திரக்கு மோட்சம் தந்தாய் நெறியிலே, கராவின் உயர்வதை கடவுளே கஜேந்திரக்கு மோட்சம் தந்தாய் நெறியிலே. மரகதமே அணியனா மச்சமுதாரா, மரகதமே அணியனா மச்சமுதாரா, அந்த மங்கை அந்த லட்சுமி ஆழ்வார்பவண்டாரா, கரியமுகில் வதன ரோபனா, கரியமுகில் வதன ரோபனா சம்மாரா. இந்த நாடகத்துல கரியமுகில் வதன ரோபனா சம்மாரா, காலங்கடத்திய ஞானமும் செய்யாத ஞானம் பதத்திய நீல ஜக கண்ணா, திருவரங்கநாதனே வந்திடு, திருவரங்கநாதமும் தந்திடு, கராவின் உயர்வதை கடவுளே கஜேந்திரக்கு மோட்சம் தந்தாய் நெறியிலே. பற்று கொடு அவங்க கலை இருங்க. யாரும் போகாதீங்க, எனக்கு கோபால மாதிரில வரணும். இன்னும் 1/2 மணி நேரம் நாடகம் இருக்குது. யாரும் போகாத. ஒரு ராத்திரி நாடகம் தேவை இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் தானே, அதனால ஒரு 10 நிமிஷம் இருங்க. மகாராஜேஸ்வரி மகாக்கணம் பொருந்திய முத வீட்டிலேயே கொடுத்துரு பேர் சொல்லி படிப்பேன். சாலேஸ்வரர் தேனிடமே பட்டு சொல்லுங்க. ஏழுமலை கண்ணன், ஏழுமலை கண்ணன் பால் கூட்டுறவு சங்கம். ஓ பால் கூட்டுறவு சங்கத்தை சேர்ந்த ஏழுமலை தலைவர், சங்க தலைவர் வேடநத்தம் சங்க தலைவர் ஏழுமலை அவர்கள் எமக்காக 200 ரூபாய் சீட்ல எழுதுனது 100, ஆனா உள்ள இருந்தது 200. அதனால எமக்காக அளிக்கப்பட்ட ரூபாய் 200 ரூபாய் அவங்களுடைய குடும்பத்தில் அந்த எம்பெருமானுடைய கடாட்சம் பெற்று என்பற்று வாழும்படி இறைவனை மிக பிரார்த்திக்கிற சுவே ஜெயம். மகாராஜேஸ்வரி மகாக்கணம் உறுதிய இந்த சீட்டை படிச்சு சொல்லுமா. மண்ணாங்கட்டி ஆசிரியர் தங்கவேல், நாடக ஆசிரியர் பேரன் சண்முகம். மண்ணாங்கட்டி ஆசிரியர், ஆமா, தங்கவேல் ஆசிரியர், பேரன் சண்முகம் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் 100 ரூபாய் சன்மானம் கொடுத்திருக்கிறார் எமக்காக. அவர் குடும்பத்தில் இறைவன் அருள் பெற்று என்பெருமான் அருளை பெற்று என்புற்று வாழும்படி இறைவனை பிரார்த்திக்கிற சுவேஜயம். மகாராஜேஸ்வரி மகாக்கணம் உறுதிய நம்ம தெருக்கூத்த பார்க்கணும்னு சொல்லி பெங்களூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அப்பா பேருடா, சித்தப்பா பேருடா ராமச்சந்திரன். ஓ பாடுறா
ஏழு காட்சி மாட்டியா ஐயா 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 பண்ண உயர் திருவாரூர் அண்ணார் ராமச்சந்திரன் அவர்கள் எமக்காக 250 ரூபாய் சன்மானம் கொடுத்திருக்கிறார். அன்னவர் குடும்பத்தில் இறைவன் அவர்கள் பெற்று நோயற்ற வாழ்வும் குறையில்லா செல்வத்தோடு என் பெற்று வாழும்படி இறைவனை பிரார்த்திக்கிற சுபேஜயம். இப்படி இப்போ எப்படி ஆகிலும் கம்சனுக்கு ஒரு எண்ணம், கண்ணனை மடித்து விட வேண்டும் அப்படின்னு பூதைக்கு அனுப்புறான். பூதையா அனுப்புறான். அந்த பூதையை மடிச்சுடுறான் கண்ணன். சகடாசுரனை அனுப்புறான். அந்த சகடாசுரனை மடிச்சுடுறான் கண்ணன். தேனுகாசுரனை அனுப்பினான். அவனையும் மடித்தான். காக்கா வடிவில வர அசுரன். அதனால எல்லா அசுரனையும் அந்த கம்சன் அனுப்பியவனை பூரா பேரை மடித்து விட்டார் கண்ணன். இப்படி இருக்கும்போது 12,000 பேர் கோபால பெண்கள் பலராமனை கண்ணனையும் பார்க்கணும்னு சொல்லி தயிர் மோர் விக்கிறத விட்டுட்டு பலராமனை பார்ப்பதற்கு கண்ணனை பார்ப்பதற்கு அது கோபால மாதர் தர்பார். கோபால் மாதர் தர்பார். ஆமா நேத்தா எத்தனா நேத்து மோர் ஏத்துறோம் சொன்னா. ஆமா பச்சை தண்ணி ஏத்துறது கொடுத்து 2 நாளா வாழ்த்தால போயிட்டு இருக்குது எனக்கு. தம்பி ஐனாரே மாடு பச்சை தண்ணி அதிகமா குடிச்சிடுச்சு, அதனால கூட மாட்டேங்குது. நேத்து குத்த மோர்ல தாத்தருக்கு பேதி வந்து நீங்க மேசமே ஆட முடியாம போயிட்டாங்க. ஐனாரே இந்த மோருக்கு இது சாதாரண மோர் கிடையாது. ஒரு ஒழுக்கு வாங்கினா 1.25 ரூபாய் தான். ஆமாப்பா, அது மட்டும் இல்ல, புள்ள பிறக்காதவங்களுக்கு கண்டிப்பா பிள்ளை பிறக்கும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பா கல்யாணம் ஆகும், கூடாதல கூட்டி வைக்கும், ஆடாதல ஆட்டி வைக்கும். அப்படியாப்பட்ட மோர் தம்பி இது. ஆனா போன வாரம் நீ கடன் சொல்லி 3.25 ரூபாய் குடிச்சு போனியே, என் சாண்டை குடிக்கிற மாதிரி குடிச்ச இல்ல, காசு தரணுமா தரது இல்லையா சொல்லு. அவன் தரமாட்டா. எவ்வளவு ஒரு ரூபாய்க்கு? 1.25 ரூபாய் தான். 2 ரூபாய் தரேன் கொடு. ஓ என்ன பிரச்சனை? என் பொண்டாடி அடுத்த மாசமா எனக்கு கல்யாணம் ஓஹோ கல்யாணம் ஆகணும். ஆமா நல்லா பிராத்தியோ தம்பி. போவாத கோயில் இல்ல. ஓஹோ இல்ல. போவாத குளம் இல்ல. சரி போவாத ஆறு இல்ல. சரிப்பா குடுவ முதல்ல காசு கொடு. நக்கிட்டு போட மாட்டியா? 2 ரூபாய் இல்ல 10 ரூபாய் வாங்க. காசு குடுறா. 10 வாங்குடா. பல சிக்கில மாட்டி கிடக்கு 2 ரூபாய். இப்ப எடுத்தாங்க. சோனி வச்சிட்டியா? ஐயோ 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 புள்ள பாருங்க பாவம் ஐனா இருக்கு. இதாப்பா அம்மா என் பேரு உன் பேரு பாருங்க. ஐயா பையப்பா அம்மா ரொம்ப புளிப்பா இருக்குதா மோரு தம்பி? மோர் கொஞ்சம் மிச்சமா போச்சு, கொஞ்சம் இந்த புளிப்பானா இருக்கும். அப்படியா? பேரு அடியா? பேருனா என் பேரோ விசாலாச்சி. விசாலம் விசாலம் விசாலம். நீதான் விசாலமா? ஏய் விசாலம். ஆமா நீலவேணி இருக்கறா. நீ மட்டும் தான் வந்திருக்கியா? இல்ல அக்கா தான். அக்கா நீலவேணி இருக்கறா. கிருஷ்ணவேணி வர்றா. இங்க பாரு ரத்ரஜா. தம்பி நான் கோணா முட்டு பொம்பள அறுத்து போடுவோம். அறுத்து அப்புறம் ஏமா மாறுபட்டியா? நான் தம்பியா நினைச்சியா? தம்பி சரி என் தங்கி இருக்கிறா. கிருஷ்ணவேணி சீக்கிரம் கூப்பிடு போ. கிருஷ்ணவேணி தான் போ.
மானுக்கு மத்தியானா மண்ணையில சோத்த போட்டு முருகை கிளைய வளர்த்துக்கிட்டு முளகாயும் பொரிய வறுத்துக்கிட்டு வா நடுநாட்டார் விட்டு கவுண்டரா வாங்க வாங்க என்ன இல்லங்க மரியாதை மரியாதை வருது எங்க எங்க அன்னைக்கு ஏன் 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 நெய்ய வாங்கி தின்னியா இல்ல என் பிய வாங்கி தின்னியா ஏன் அன்னைக்கு நல்லா மோரு தயிர்லாம் நல்லா வாங்கி 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 எனக்கு குடிக்கிற மாதிரி குடிச்சிய காசு கொடுத்தியா காசு ஆமா என்ன சொன்ன நான் மதியானம் கரும்பு தோட்டல தண்ணி பாய்ச்சிட்டு இருப்பேன் அங்க வந்து உன்னை வாங்கிட்டு வரதானே கரும்பு தோட்டத்துக்கு வர சொன்னா நீ எவன் கூட நேத்து போன நீ எவன் கூட நான் போகல முடியாது எங்க வீட்டுல தான் நான் இருந்தேன் மோர் தயிர் தான் நான் விட்டேன் இல்லையா நான் பாத்துட்டேன் பைக்ல போகும்போது பைக்ல போகும்போது நான் டவுனுக்கு போனேன் டவுனுக்கு போய் என் பொருள்லாம் வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்தேன் நாங்க பீ கொடுத்துட்டு போவோம் அவன் இவனே வச்சிட மாட்டேன் நாங்க காசு கொடுத்துக்கிட்டு கரும்பு தோட்டத்துக்கு வர சொன்னே வந்தேன்னு கேக்குறிய அங்க கரும்பு தோட்டத்துக்கு வந்தா அங்க கரும்பு தோட்டத்துல காசா வச்சுக்கிறேன் நீ கொடுப்ப அங்க கரும்பு தோட்டத்துல வந்தாங்க நீ எப்படி கொடுப்ப அங்க காசா வச்சிருப்ப அங்க வந்தா எப்பதான் நீ என்ன கொடுத்து அனுப்புவ நீ லோட் ஆவனே விட்டுறேன் லோட் ஆவனே விட்டுறேன் லோட் ஆன பிறகு விட்டுருங்க என்ன லோடு என்ன லோடு அட கரும்பு ஆச்சு டேக்ல லோடு ஆச்சு வச்சிட்டு பிறகு அவன வீட்டுக்கு ஏன் இந்த கோணாத்தி இந்த மோர் தயிர் விக்கிறத விட்டுட்டு நான் உங்ககிட்ட கரும்பு லோடு ஏத்த வருவாளா லோடு பாரு அதுக்கெல்லாம் வேற ஆள பாரு வாங்க வாங்க சின்ன கவுண்டர் வாங்க சின்ன கவுண்டர் சின்ன கவுண்டர் தான் வர 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 உன் மோர் சரியில்லை ஆமா ஏன் என்ன சரியில்லை ஏன் என்னாச்சு உன் வீட்டுக்காரன் சுத்தமா சரியில்லை ஏன் என் வீட்டுக்காரன் கட்டாப்பு என் வீட்டுக்காரன் கதையை விடு ஏன் என் மோர் சரியில்லைன்னு சொல்ற நீ ஏமா வர வர ரொம்ப 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 புளிக்குது உப்பு போடுறியா இல்ல சப்பு போடுறியா சொப்பு போடுறியா தெரியல ஏன் நல்லா வாங்கி 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 குடிச்சுதான் உனக்கு முடியெல்லாம் எப்படி சாப்பிடு சரி ஏண்டி உன் பேர் என்னமா ஏன் எடுத்தா எங்க அக்கா விசாராச்சு வந்தாளா சரி என் பேர் நீலவேணி இங்க இருக்கிற எங்க அக்கறை நீலமா இல்ல பாலம் எல்லாம் ஏறி ஓட்ட வேண்டியது கிருஷ்ணவேணி இருக்கிறா அக்கா போடுவா சரி அவளுக்கு வாங்கி கூட்டி இப்படியாக ரெண்டும் போவேன் கிருஷ்ணவேணி தடுப்பா மேல ஆடுது கீழே மாட்டுது அத கேக்குறியா மேல ஆட்டுது கீழே மாட்டுது நீங்க மாட்டீங்க ரெண்டு பேரும் அது சந்தேகம் மக்கரா மேல ஆட்டு
கீழே மாட்டு மோரு குடிச்சவத்தா மேல இருக்குதே ஆட்டு மோரு மேல இருக்குதே இது ஆட்டு மோர் ஆட்டு பால் கறந்து மோர் கிடைச்சது ஆமா கீழே கருத்து மாட்டு கீழே வச்சிருக்கேன் நீ ஏடா கூடமா பேசுன நான் ஆளு யாருன்னு தெரியாம நீ பேசுறீங்க யார் தெரியுமா சிங்காரனோட கூத்தாடு புள்ள நானு தெரியாது அதுக்கிட்டும் என் சாண்டாவும் மூஞ்சில சளீர் நடிக்கும் ஏண்டா ஏய் அவன் என் சாண்டாவும் மூஞ்சில சளீர் நடிக்கும் என் மூத்தத்தை குடிக்கிற மாதிரி என் மோரை குடிச்சிய காசு குட்டியாடா அப்படியே நான் காசு வாங்குறதுக்கு கம்பங்கோலிக்கு வர சொன்னே வந்தியா கம்பங்கோலிக்கு வரணுமா ஆமா கம்பங்கோலிக்கு வந்தா எப்ப அனுப்புவேன் ஓ எப்ப வேலை முடிஞ்சோட அனுப்பிச்சுடுவேன் தண்ணி பாய்ச்சல என்ன கம்பங்கோலில தண்ணி ஃபுல்லா பாஞ்சோன்னா நான் விட்டுருவேன் மெட்ராஸ்ல தேனாம்பேட்டுக்கு போ அங்கெல்லாம் தண்ணி பாச முடியல கட் ஆயிடுச்சு பாதி மழை வந்துச்சு சரி அது பாக்கட்டும் நான் யார் விளக்கம் அவன் நீலவேணி இவன் கீஞ்சவேணி நாங்க கோபால மாதர் தங்கச்சி இருக்கிறா தங்கச்சி இருக்கிறா அன்னபூரணி அன்னபூரணி சுத்திப்பா அன்னபூரணி நெய் வாங்கி தின்னிய நக்கி நக்கி தின்னிய காய்ச்சி குடுத்திய நீ நெய்ய குடுத்திய பீய குடுத்திய அதையும் தின்னு வேற பையன் தப்பு இல்ல ஆமா என்னது உப்பு இல்ல தப்பு இல்ல நெய்யில உப்பு இருக்கு மாட பையா பீல உப்பு இருந்துச்சு நெய்ல உப்பு இல்ல அதையும் தின்னு உங்களுக்கு தெரியும் ஆனா மோசமான ஆள் உனக்கு தெரியாது சரி விடு நெய்டா குண்ட மாண்டா பேசாத நெய் வாங்கி தின்ட்ட ஆமா அது வாங்கி தின்ட்டா கைன்றா மேல கையை வச்சு பேசாதன்னு சொல்லிக்கிறேன் நெய்ய கொடுத்தோன்னா நான் கரெக்டா பேசுறேன் நீ அவன்கிட்ட பீய கொடுத்தோன்னா உனக்கு இறக்க மாட்டாம வரான் மேல கை வைக்கிறாட்டி அவன் வந்து ஏன் சுடி காயின்றா சின்ன காயின்று காயின்று மாதிரி சத்திராத்திர காயின்றா என் மோரை குடிக்கிறியா மோரா முன்னாடி குடிச்சிடவா மோரா ஆமா நீ காய்ச்சி தானே கேட்ட ஆமா காய்ச்சி கேட்ட நீ குடிச்சியார பையா நீ பயிறு போட வர சொன்ன வந்தியா நீ பயிறு போட நானும் வந்தேன் நீ தான் விட மாட்டேன்னு நான் வரல பயிறு போட வந்தா எப்பதான் விடுவ நீ பயிர் ஆவணா விட்டுறான் கோயில போட்டு இருந்தான் ஆமா அது வேலைக்கு ஒண்ணு கூட்டம் அந்த பயிர் ஆச்சுன்னா அப்ப வீட்டுக்கு போக போறீங்க மோர் குடி நீதான் மோர் குடிக்கிட்டோம் அருமா இருக்கு அருமா இருக்குதா அவனுக்கு குடி தெரியலமா நான் மட்டும் மொட்டாட்டின்னு தெரியும் ஆனா என் பேர் என்ன தெரியுமா அன்னபூர்ணி நானே தான் அண்ணன் தான் அன்னபூர்ணி நான் தான் அது இருந்தாலும் எங்க அக்கா மாதிரி வந்திருப்பாங்க அன்னபூர்ணியா உனக்கு என்ன கூட
வீசாலும் வாடி வாடியம்மா. வணக்கம்க்கா. சரி சரி. சேமலா அவன் அம்மா எந்த குறையும் கிடையாது வியாபாரம். குறை கிடையாது. ஆமாண்டியம்மா. சரி மோட்டர் விற்க போனீங்களே ஆமா. ஏதாவது அரிசியை கட்டு அப்பா வச்சீங்களா? அப்பா நானு அந்த மேட்டு தெருல போய் வித்துட்டு வந்த பாரு. ஓ அந்த மேற்கால தெருவா போறாரு. ஆமா மேற்கால் தெருல பேசிக்கிறாங்க. என்ன பாடியில நம்ம நந்தகோபன் இருக்கிறாரு. அவருடைய மனைவி யசோதிக்கிறாங்களா. அசோதை அந்த அம்மாவுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லாத இப்போ 2 குழந்தை பிறந்திருக்கு ஆண் பிள்ளை. நான் அந்த கிழக்காய தெருவா மோட்டர் விற்க போன பாரு அங்க தாண்டி பேசிக்கிறாங்க. அதுவும் அந்த சின்ன புள்ள இருக்கிறா பாரு அது அழகு கிடையாதான். அந்த பெரிய புள்ள இருக்குதாண்டி அம்மா அம்மா அழகா ஆமா அத காலை ஒரு நாளைக்கு பார்க்கலாம் கைய ஒரு நாளைக்கு பார்க்கலாம். அது மாதிரி அம்மா தான் இருக்குது. அது வயிற்று ஒரு நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு நறுக்கி காக்காய்க்கு போடணும்பா. சரி ஏண்டி நம்மளுக்கே பிள்ளை இல்ல பிள்ளை இல்லாத ஏக்கம் ஏக்கத்தோட இருக்கிறோம். அதனால இந்த அசோதம்மா வீட்டுக்கு போய் அந்த பிள்ளை கண்ணால பார்த்து நம்ம ஆசி தீர்ப்போம். ஆமா சரி போலாம். அம்மா சோதம்மா ஓ சோலியம்மா யாரது? கோபால பெண்கள் கொஞ்சம் வெளிய வாங்க பண்றமா பண்றமா டேய் கொஞ்சம் ஒதுக்கி பண்றா டேய் கொஞ்சம் ஒதுக்கி பண்றா கொஞ்சம் ஒதுக்கி டேய் காட்ரை பெரிய சரியா பண்ணிட்டேப்பா டேய் டேய் சிடிடா டேய் டேய்